السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் தொடர்ந்து இந்த அதிகாலை சிந்தனை வழியாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை வரலாற்றை அதன் படிப்பினைகளோடு பார்த்து வருகிறோம். சமீபமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை துணைவியார்கள் அவர்களுடைய வரலாற்றை நாம் சுருக்கமாக பார்த்து வருகிறோம். இதுவரையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 6 மனைவிமார்களுடைய வரலாற்றை நாம் பார்த்து முடித்து விட்டோம். அடுத்து 7வதாக ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வரலாற்றை பார்த்திருக்கிறோம். அதற்கு முன்னால் ஒரு செய்தி, மரியாதைக்குரியவர்களே, முஹர்ரம் மாதம் முடிவடைந்து சஃபர் மாதம் நேற்றைய மக்ரிபிலிருந்து துவக்கமாயிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து இன்று வரையிலேயும் சமுதாயத்தின் தவறான ஒரு நம்பிக்கை, சஃபர் மாதம் பீடை மாதம், அதிலே எந்த விதமான நல்ல காரியங்களையும் செய்யக்கூடாது என்கிற ஒரு தவறான நம்பிக்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் சமுதாயத்திலே அந்த நிலை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இது மாதிரியான மூட நம்பிக்கைகளுக்கு, தவறான அனுஷ்டானங்களுக்கு இடமில்லை. மூட நம்பிக்கைகளை ஒழிக்க வந்த மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். இதுபோல கெட்ட நேரம், ராகு காலம், யமகண்டம் போன்றெல்லாம் மற்ற சமுதாயத்தவர்கள் நேரங்களை பிரிப்பதைப் போல, நாட்களை பிரிப்பதைப் போல, அந்த நாட்களில் அந்த நேரங்களில் நல்ல காரியங்களை ஒதுக்கி இருப்பதைப் போல நம்முடைய சமுதாயத்திலே அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இடமில்லை. அது சம்பந்தமான ஜும்மா உரை இன்ஷா அல்லாஹ் நாளை ஜும்மாவிலே இது சம்பந்தமான உரைகள் தான், மூட நம்பிக்கைகளை முடமாக்குவோம் என்கிற தலைப்பிலே பேசப்பட இருக்கிற காரணத்தினாலே அது சம்பந்தமாக முன்னுரை மாத்திரம் நான் இப்போது சொல்லிக் கொள்கிறேன். மரியாதைக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அன்னபி அவுலா பில் முஃமினீன் மின் அன்ஃபுஸிஹிம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃமின்களுக்கு உயிரை விட மேலானவர்கள். உயிரை விட மேலாக நேசிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை நாம் ஓரளவுக்காவது தெரிந்து வைத்திருப்பது அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல வஅஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் மூமின்களுக்கு தாய்மார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். நம்முடைய தாயை பற்றி நாம் எப்படி அறிந்து வைத்திருப்போமோ அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் நமக்கு தாய்மார்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய வரலாற்றை முடிந்த அதிகபட்சமாக, குறைந்தபட்சமாக அவர்களுடைய பெயராவது நாம் தெரிந்திருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் மனைவி அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அவர்களின் வஃபாத்துக்கு பின் அன்னை சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்தார்கள். 3வது மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, 4வது மனைவி ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, 5வது மனைவி ஸைனப் பின்த் ஹுஸைமா ரலியல்லாஹு அன்ஹா, 6வது அன்னை உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா. அடுத்ததாக ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வரலாற்றை தான் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களில் 2 ஸைனப்கள் இருந்தார்கள். ஒன்று ஸைனப் பின்த் ஹுஸைமா அவர்களின் வரலாற்றை பார்த்து விட்டோம். இப்போது ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வரலாற்றை நாம் பார்க்க இருக்கிறோம். அவர் ஹுஸைமாவின் மகள் ஸைனப், இவர் ஜஹ்ஷ் அவர்களின் மகள் ஸைனப். இவருடைய பெயர்
ஜைனப் பின்த் ஜஹ்ஷ். ஜஹ்ஷ் அவர்களுடைய மகள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா. ஜஹ்ஷ் இப்னு ரிஆப் இப்னு யஅமர் இப்னு சபுரா இப்னு முர்ரா இப்னு கபீர் இப்னு கனம் இப்னு தௌதான் இப்னு அஸத் இப்னு ஹுஸைமா. ஜஹ்ஷின் மகள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களின் தந்தை ஜஹ்ஷின் தந்தை ரிஆப், அவரின் தந்தை யஅமர், அவரின் தந்தை சபுரா, அவரின் தந்தை முர்ரா, அவரின் தந்தை கபீர், அவரின் தந்தை கனம், அவரின் தந்தை தௌதான், அவரின் தந்தை அசத், அவரின் தந்தை ஹுஸைமா. இதுதான் அவர்களுடைய தந்தை வழி பரம்பரை. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் தந்தை வழி பனு அசத் குலத்தை சார்ந்தவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். வக்கீல இஸ்முஹா பர்ரா ஃபலம்மா தஸவ்வஜஹ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்மாஹா ஜைனப். இவரின் இயற்பெயர் பர்ரா. அவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்த பின்னால் ஜைனப் என்று இவர்களுக்கு பெயர் மாற்றினார்கள் என்று ஒரு அறிவிப்பு வருகிறது. இவர்கள் பிறந்த இடம் மக்காவிலே பிறந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு 32 ஆண்டுகளுக்கு முன்னால். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த போது அவர்களின் வயது 53, இவரின் வயது 32. அப்படியானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட 21 வயது இளையவர். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து 21 ஆண்டுகளுக்கு பின்னால் ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிறந்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்களின் தாயாரின் பெயர் உமைமா பின்த் அப்துல் முத்தலிப், அம்மத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவருடைய தாயார் அப்துல் முத்தலிப், அவர்களின் மகளார் உமைமா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமி, குப்பிமா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமிதான் இவரின் தாயார் உமைமா. அவரின் பெயர் உமைமா. அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனார் அப்துல் முத்தலிபுக்கு 14 ஆண் மக்கள். நாம் அவர்களுடைய பெயர்களை எல்லாம் ஏற்கனவே வரலாற்றின் ஆரம்பத்திலேயே பார்த்திருக்கிறோம். 6 பெண் குழந்தைகள். அந்த 6 பெண் குழந்தைகளில் ஒன்று உம்மு ஹக்கீம், இன்னொன்று ஆத்திகா, இன்னொன்று பர்ரா, இன்னொன்று உமைமா. இவர்கள் தான் ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய தாயார் உமைமா. அடுத்து அருவா 5வது, உருவா அப்படின்னு சொல்லப்படுகிறது. 6வது சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த 6 பேர் அப்துல் முத்தலிபுக்கு பெண் மக்கள். இதிலே உமைமா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா என்கிற விஷயத்தில் அறிஞர்களுக்கு இடையிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. இப்னு இஸ்ஹாக் அவர்களும் அவர்களை பின்பற்றியவர்களும் சொல்லுகிறார்கள், அன்னஹு லம் யஸ்லம் மின் அம்மாத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைர சஃபியா வலா ஹிலாஃப ஃபீ இஸ்லாமி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமிமார்களில் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர வேறு யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மாத்திரம்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட விஷயத்திலே எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை என்று சொல்லுகிறார். அதே போல அருவா அவர்களும் ஆத்திகா அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதிலேயும் கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதே போல உமைமா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அவர்கள் மக்காவுக்கு ஹிஜ்ரத்தும் செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. சஹாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் துஹ்ஃபத்துல் லதீஃபா என்கிற கிரந்தத்தில் சொல்கிறார்கள், வகான லஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் அமாமி வல் அம்மாத்தி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறிதந்தை, பெரிய தந்தைகள் மற்றும் அதே போல அவர்களுடைய மாமிமார்களிலிருந்தும் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, ஆத்திகா, அருவா, உமைமா, சஃபியா வகுல்லுஹும் மிம்மன் அஸ்லம.
இந்த எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதாவது அப்பாஸ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், ஹம்சா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற விஷயத்திலே கருத்துவார்கள் இல்லை. சஹாவி அவர்கள் தன்னுடைய நுஹ்பத்துல் லத்தீஃபா என்ற கிரந்தத்தில் ஆத்திகா அவர்களும் அருவா அவர்களும் உமைமா, நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிற ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தாயார் உமைமா அவர்களும் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா இவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இப்னு சஅத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தபகாத்துல் குப்ராவிலே சொல்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்அம உமைமா பின்த் அப்துல் முத்தலிப் 40 வஸகன் மின் தம்ரி கைபர். கைபர் யுத்தத்திலே நிறைய வெற்றி பொருட்கள் கிடைத்தது. அதிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் 40 வசக்குகள் உமைமா அவர்களுக்கு கொடுத்தார்கள், தன்னுடைய மாமிக்கு கொடுத்தார்கள் என்று இப்னு சஅத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள். போரில் கிடைத்த வெற்றி பொருட்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி முஸ்லிம்களுக்கு தானே பங்கு வைப்பார்கள். அதனால் உமைமா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் இப்னு சஅத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். வசக் என்று சொன்னால் அது 60 சாறு ஒரு வசக் என்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வசக்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு சாறு என்றால் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை தவிர மற்ற இமாம்கள் சொல்கிறார்கள், ஒரு சாறு என்பது 2.4 கிராம் அளவு. அப்படியானால் 60 × 2.4 என்றால் 122.4 கிராம், 122 கிலோ அப்படின்னு ஆகிறது. 122 கிலோ ஒரு வசக்குனா 122 கிலோ. 40 வசக்குகள் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் கிட்டத்தட்ட 4800 கிலோ, 4 டன்களுக்கு மேலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த பேரித்த பழத்திலிருந்து உமைமா அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்று இப்னு சஅத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். இப்னு அஸாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கிரந்தத்திலே சொல்கிறார்கள், இவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த உமைமா அவர்களுக்கு 40 வசக்குகள் பேரித்த பழம் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உமைமா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தமாகிறது. இது சரியான செய்தியாக இருந்தால் உமைமா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று இப்னு அஸாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள். உமைமா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, அவர்கள் ஹிஜ்ரத் செய்யவும் இல்லை என்றும் வரலாற்றிலே வருகிறது. வரலாறு என்கிற போது இப்படி மாற்றி கருத்துக்கள் எல்லாம் வரத்தான் செய்யும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் யாருக்கு கொடுத்தார்கள் என்றால், இந்த கைபர் யுத்தத்திலே கிடைத்த வெற்றி பொருட்களிலிருந்து 40 வசக்குகள் பேரித்த பழத்தை யாருக்கு கொடுத்தார்கள் என்றால் உமைமா பின்த் ரபியா என்கிற பெண்ணுக்கு, அம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி உடைய சிறிய தந்தை பெரிய தந்தையின் மகள் ரபி உமைமா அவர்களுக்கு தான் பேரு வித்தியாசம், 2 பேருமே ஒன்னா இருக்குது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி உடைய மாமியின் பெயரும் உமைமா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி உடைய ஒரு தந்தையோடு பிறந்தவர் ரபியா, அவருடைய மகளின் பெயரும் உமைமா. பெயர் ஒன்றாக இருக்கிற காரணத்தினாலே வரலாற்றிலே இந்த கருத்து வருகிறது. இந்த உமைமாவுக்கு தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி உடைய தந்தையோடு பிறந்தவர், அவர் பெரிய தந்தை ரபியாவினுடைய மகள் உமைமாவுக்கு தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கொடுத்தார்கள் அந்த போரில் கிடைத்த வெற்றி பொருளை என்று சொல்லப்படுகிறது. ரஹபி இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்னவென்றால், உமைமா அவர்கள் ஹிஜ்ரத் செய்யவும் இல்லை, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் யார் என்றால் ரபியா பின்த் உமைமா பின்த் ரபியா அவர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த உமைமா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி உடைய மாமி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் ஹிஜ்ரத்தும் செய்யவில்லை என்று சொல்கிறார்கள். ஆக உமைமா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட விஷயத்திலே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் ஹிஜ்ரத் செய்யவில்லை என்பதுதான் உறுதியான தகவலாக இமாம் ரஹபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார். சரி, அடுத்து ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரர்கள் 3 பேர். அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு, உபைதுல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போல அபு அஹ்மத் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 3 பேர்கள் அவருடைய சகோதரர்கள். ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரிகளின் பெயர் ஹம்னா பின்த் ஜஹ்ஷ்,
அதே போல ஹபீபா பின்த் ஜஹ்ஷ், இந்த 2 பேரும் அவருடைய சகோதரிகள். ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது சம்பந்தமாக வரலாற்று கிரந்தங்களில் எந்த குறிப்பும் வரவில்லை. ஆனால் அவர்கள் ஆரம்ப காலத்திலேயே, அவர் கன்னிப்பெண்ணாக இருக்கிற காலத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் யாரெல்லாம் ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்களோ அவர்களோடு இவரும் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டார் என்றும் சொல்லப்படுகிறது. பிறகு மக்காவுக்கு திரும்பி வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. என்றாலும் சில உலமாக்கள் இந்த செய்தியை மறுக்கிறார்கள். ஹபஷாவுக்கு அவர்கள் ஹிஜ்ரத் செய்து சென்ற செய்தியை மறுக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய அழைப்பு கொடுத்தார்களோ, அறிவிப்பு செய்தார்களோ, அப்போது ஹிஜ்ரத் செய்தவர்களில் இவர்களும் இருக்கிறார்கள். அன்னை ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஹிஜ்ரத் செய்து சென்ற முன்னோடிகளில் இவரும் ஒருவராக இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நாம் அவருடைய வரலாற்றை, முதல் திருமணம், அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த திருமணம் குறித்தெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம். அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை கேட்பதன் மூலமாக அவரின் மீது அதிகம் ஸலவாத் சொல்லக்கூடியவர்களாகவும், அவர்களை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாகவும், அவருடைய மனைவிமார்களை தாயாக கருதக்கூடியவர்களாகவும், அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து படிப்பினைகளை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்கள் அல்லாஹ் தஆலா மனைவி வாழ்க்கையில் வாழ்ப்பான. ஆமீன். வாஹிருதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி.